காசி காண்டம் 96ஆம் அத்தியாயம். சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட வியாச முனிவர். அகஸ்தியர் விசாரித்தார். ஸ்கந்தரே, கிருஷ்ண துவைபாயனர் சம்புமூர்த்தியின் தீவிர பக்தராக இருந்தால், அவர் புனித தலத்தின் இரகசியத்தை அறிந்திருந்தால், புனித தலத்தின் வாரணாசியின் செயல்திறனை தனிப்பட்ட அனுபவத்தால் அறிந்திருந்தார், அவர் ஆன்மீக ஞானத்தை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவராக இருந்தால், வாரணாசி நகரத்தை அவர் எவ்வாறு சபிப்பார்? ஸ்கந்தன் பதிலளித்தார். முனிவரே, இது உங்களால் விசாரிக்கப்பட்ட உண்மை. நான் அதனை கூறுகிறேன், கேளுங்கள். நீங்கள் விசாரித்ததும் வியாசரின் எதிர்கால கதையை கூறுவேன். நந்தினி அந்த முனிவரின் கையை முடக்கியதிலிருந்து அவர் மிகுந்த மரியாதையுடன் மகேசரை புகழ்ந்து பாடத் தொடங்கினார். காசியில் பல தீர்த்தங்கள் உள்ளன, காசியில் பல லிங்கங்கள் உள்ளன. இருப்பினும் விஸ்வேசத்தை நாட வேண்டும். மேலும் மணிகர்ணிகை நதியை புனித நீராடலுக்கு பயன்படுத்த வேண்டும். லிங்கங்களில் ஒரே முக்கியமானது விஸ்வேஸ்வர் மட்டுமே, தீர்த்தங்களில் அது மணிகர்ணிகை. இவ்வாறு கூறி வியாசமா முனிவர் இருவரையும் கௌரவித்தார். வாய்மொழி பேச்சை அதிகம் கைவிட்டு தினமும் காலையில் நீராடிவிட்டு ரட்சிப்பின் மண்டபத்தில் மகேஷிதாவின் மகத்துவத்தை புகழ்ந்து பேசத் தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் தனது சீடர்கள் முன்னிலையில் புனித தலத்தின் மகத்துவத்தை பெரிய முனிவரான வியாசமா முனிவர் மகிழ்ச்சியுடன் விவரித்தார். இந்த புனித தலத்தில் சுபமானதாகவோ அல்லது வேறு விதமாகவோ செய்யப்படும் எதுவும் சம்பர்த்தத்தில் கூட இறுதி அழிவு அங்கு கூட அழியாது. எனவே நலனுக்கு உகந்ததை ஒருவர் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். தங்கள் பணியை கடமைகளை முடித்த பின்பு புத்திசாலி நபர்கள் இந்த புனித தலத்தின் சித்தியை அடைய விரும்பினால் அவர்கள் வாழும் வரை மணிகர்ணிகையை ஞானிகள் ஒருபோதும் கைவிடலாகாது. சக்கர புஷ்கரணி தீர்த்தத்தில் மணிகர்ணிகை தினமும் துறவரம் செய்ய வேண்டும். விஸ்வேஸ்வரரை எப்போதும் மலர்கள் மற்றும் வில்வம் இலைகள், பழங்கள் மற்றும் தண்ணீரால் வணங்க வேண்டும். ஒருவரின் சொந்த வர்ணம் மற்றும் ஆசிரமம் தொடர்பான கடமையை சிறிது கூட நிராகரிக்கலாகாது. புனித தலத்தின் மகத்துவத்தை நம்பிக்கையுடன் தினமும் இடைவிடாமல் கேட்க வேண்டும். மத ரீதியான பரிசுகள் இங்கு மிகவும் இரகசியமாகவும் ஒருவரின் திறனுக்கு ஏற்பவும் செய்யப்பட வேண்டும். தடைகளை தவிர்க்க விரும்புபவரால் சமைத்த உணவும் வழங்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு உதவுவது எப்போதும் ஒரு விவேகமுள்ள மனிதனால் செய்யப்பட வேண்டும். அதேபோல் குறிப்பாக பண்டிகை சந்தர்ப்பங்களில் துறவு செய்தல், பரிசுகள் வழங்குதல் போன்ற சடங்குகளும் செய்யப்பட வேண்டும். விரிவான கொண்டாட்டங்களுடன் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட வேண்டும். அதேபோல் வழிபாட்டு ஊர்வலங்களும் வெளியே எடுக்கப்பட வேண்டும். புனித தலத்தின் தெய்வங்களை வணங்க வேண்டும். ஞானிகள் இங்கு எங்கும் யாருடைய பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய அம்சங்களையும் குறிப்பிடலாகாது. ஒருவர் மற்றவர்களின் மனைவி, மற்றவர்களின் உடைமைகள் மற்றும் மற்றவர்களுக்கு ஏற்படும் காயங்களை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களை குறித்து அவதூறான வார்த்தைகளை கூறலாகாது. மற்றவர்களை குறித்து பொறாமைப்படலாகாது. தொண்டையில் உயிர் மூச்சு திணறும் போது கூட பொய் சொல்லலாகாது. இங்கு வாழும் ஒரு உயிரினத்தை காப்பாற்ற ஒருவர் பொய் கூறலாம். இந்த இடத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சுபமானவை அல்லது அசுபமானவை என எந்த வகையிலும் விடாமுயற்சியுடன் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு உயிரினம் இங்கே காசியில் விடாமுயற்சியுடன் காப்பாற்றப்பட்டால் 3 உலகங்களையும் பாதுகாப்பதன் மூலம் ஒருவர் பெறக்கூடிய தகுதியை அடைவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. காசியில் எப்போதும் இருப்பவர்கள் புனித தலத்தின் எல்லைக்குள் நிறுவுபவர்கள் ருத்ரர்களாக கருதப்பட வேண்டும். அவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி வாழும் விடுதலை பெற்ற ஆன்மாக்கள். அவர்களை வணங்க வேண்டும். அவர்களை வணங்க வேண்டும். அவர்களை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் விஸ்வேஸ்வரரே மகிழ்ச்சி அடைவார். விஸ்வேஸ்வரின் மகிழ்ச்சிக்காக காசியில் தங்கியிருக்கும் மக்களின் நன்மையை பெறுவதற்கும் பாதுகாப்பதற்கும் சாத்தியமான அனைத்தையும் தொலை தூரத்தில் உள்ள நல்ல மனிதர்களால் கூட செய்ய வேண்டும். இங்கே தங்கியிருப்பவர்கள் சுதந்திரமான உணர்ச்சிகளை அடக்க வேண்டும். மனிதன் நிலையற்ற தன்மையையும் இங்கே விடாமுயற்சியுடன் தவிர்க்க வேண்டும். மரணத்தை இங்கே நேரடியாக விரும்பலாக
விரும்பலாகாது. ரட்சிப்பையும் தீவிரமாக விரும்பலாகாது. உடலை உலர்த்துவதற்கான வழிமுறைகளை ஒரு புத்திசாலி மனிதன் மேற்கொள்ளக்கூடாது. விரதங்கள், துறவு போன்றவற்றை நிறைவேற்ற உடலின் செயல்பாட்டில் முழுமை பெற வேண்டும். பெரும் நன்மையின் செழிப்பான வளர்ச்சிக்கு இங்கு போதுமான நீண்ட ஆயுளை குறித்து சிந்திக்க வேண்டும். நன்மையின் பெருக்கத்திற்காக இங்கே சுய பாதுகாப்பு செய்யப்பட வேண்டும். மனிதர்கள் கூட செய்யலாகாது. உடலை துறப்பதை குறித்து சிந்தித்து பாருங்கள். காசியில் ஒரே நாளில் கிடைக்கும் நன்மை வேறு எங்கும் 100 ஆண்டுகளில் கூட கிடைக்காது. வாழ்நாள் முழுவதும் யோக பயிற்சி மூலம் வேறு எங்கும் பெறப்படுவது வாரணாசியில் ஒரு தனி பிராணாயாமத்தின் மூலம் அடையப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடுவதன் மூலம் பெறப்படுவது ஆனந்த வனத்தில் மணிகர்ணிகையில் நீராடுவதன் மூலம் மட்டுமே அடையப்படும். வாழ்நாள் முழுவதும் அனைத்து லிங்கங்களையும் வழிபடுவதன் மூலம் பெறப்படும் நன்மையானது நம்பிக்கையுடன் ஒரு முறை விஸ்வேசத்தை வழிபடுவதன் மூலம் பெறப்படுகிறது. 1000 பிறவிகளில் பெற்ற குறையற்ற நன்மையை பரிமாறிக் கொள்வதன் மூலம் பகவான் விஸ்வேஸ்வரின் காட்சியை பெறுவது சாத்தியமாகும். விஸ்வேஸ்வரரை காண்பதன் மூலம் கோடி பசுக்களை தானம் செய்வதன் மூலம் கிடைக்கும் புண்ணியம் முழுமையாக கிடைக்கும். 16 பெரிய தர்ம கொடைகளை செய்வதன் மூலம் கிடைக்கும் புண்ணியம் விஸ்வேஸ்வருக்கு மலர்களை அர்ப்பணிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு கிடைக்கும். குதிரை வேள்வி மற்றும் பிற யாகங்கள் மூலம் அனைவரும் பெறும் புண்ணியம் பஞ்சாமிர்தத்தால் விஸ்வேசத்தை நீராட்டுவதன் மூலம் கிடைக்கப் பெறும். 1000 வாஜபேய யாகங்களை செய்து குறைபாடற்ற முறையில் செய்வதன் மூலம் கிடைக்கும் புண்ணியத்தின் 100 மடங்கு விஸ்வேஸ்வருக்கு ஒரு முறை மட்டும் மதிப்புமிக்க நைவேத்தியங்களை செய்வதன் மூலம் கிடைக்கும். விஸ்வேஸ்வருக்கு ஒரு கொடி, ஒரு குடை மற்றும் சௌரிகளை அர்ப்பணிப்பவர் அவரது ஒற்றை அரச குடையின் கீழ் முழு பூமியின் ஆட்சியையும் பெறுவார். தேவையான அனைத்து பொருட்களின் வளமான சேகரிப்பு பிரபஞ்சத்தின் இறைவனுக்கு மகா வழிபாட்டின் அனைத்து பொருட்களையும் அர்ப்பணிப்பவரை ஒருபோதும் விட்டுவிடலாகாது. அனைத்து பருவங்களின் அனைத்து மலர்களையும் கொண்ட ஒரு மலர் தோட்டத்தை உருவாக்கும் பக்தரின் முற்றத்தில் ஆசைகளை தரும் வான மரங்கள் குளிர்ந்த நிழலை பரப்பும். ஒரு பக்தர் பகவானை நீராட்டுவதற்காக பால் கறக்க ஒரு பசுவை விஸ்வேஸ்வருக்கு காணிக்கையாக கொடுத்தால் அவரது தாத்தாக்கள் பார்க்கடலின் கரையில் வசிப்பார்கள். ஒரு பக்தர் விஸ்வேசத்தின் அரண்மனை இல்லங்களில் சுண்ணாம்பு பூசப்பட்டாலோ அல்லது சுவரில் ஓவியங்கள் வரைந்தாலோ அவரது சொந்த வீடு கைலாயத்தில் வரையப்படும். ஒரு பக்தர் காசியில் உள்ள பிராமணர்கள், துறவிகள் அல்லது சிவ யோகினர்களுக்கு உணவளித்தால் அத்தகைய ஒவ்வொரு நபருக்கும் நம்பிக்கையுடன் 1 கோடி பேருக்கு உணவளித்ததன் பலனை பெறுவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இங்கே தவம் செய்ய வேண்டும். இங்கே தானங்கள் செய்ய வேண்டும். நீராடல், ஹோமம், ஜபம் போன்றவற்றின் மூலம் விஸ்வேசத்தை இங்கே சாந்தப்படுத்த வேண்டும். மனிதர்கள் வேறு இடங்களில் 1 கோடி ஜபங்கள் செய்து பெறுவது இங்கு 108 ஜபங்கள் மூலம் மட்டுமே பெறப்படுகிறது. கற்றறிந்த முனிவர்களால் வேறு இடங்களில் 1 கோடி ஹோமங்கள் மூலம் பெறப்பட்ட புண்ணியம் என்று கூறப்படுவதை இங்கு ஆனந்த கானனத்தில் 108 ஆகுதிகள் மூலம் பெறலாம். விஸ்வேசத்திற்கு அருகில் உள்ள காசியில் ருத்ர சூக்தங்கள் ஓதப்பட்டால் அனைத்து வேதங்களின் பாராயணத்தின் புண்ணியம் கிடைக்கும். மகான் மாறாத முழுமையானதை தியானிப்பவரின் புண்ணியம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. எப்போதும் காசியில் வசிக்க வேண்டும். வடக்கு நோக்கி ஓடும் நதி எப்போதும் நாடப்பட வேண்டும். பயங்கரமான பேரிடர் நேரத்திலும் கூட காசியை ஒருபோதும் கைவிடலாகாது. ஏனென்றால் பகவான் விஸ்வபதி பக்தர்களை பாதுகாப்பவராகவும் அவர்களின் துன்பங்களை நீக்குபவராகவும் இருக்கிறார். புனித நீராடல்கள், கொடைகள், ஜபங்கள் போன்றவற்றின் மூலம் நாளை பலனளிக்க வேண்டும். ஏனெனில் காசியில் செய்யப்படும் சடங்கு மகத்துவத்திற்கு உகந்தது. கிருஷ்ண சந்திராயணம் மற்றும் பிற பிரசவ சடங்குகளை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். இதனால் புலன்களின் பிறழ்வுகள் இங்கு ஒருவரை தொந்தரவு செய்யாது. புலன்கள் உடல் உறுப்புகளை அதிகமாக கெடுத்தால் இங்கு வசிப்பதற்கான ஆசை தடைகளால் நிறைவேறாது. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், ஸ்கந்தரே, வியாசர் சுத்திகரிக்க விளக்கவிருக்கும் கிருஷ்ண சந்திராயணரின் சடங்குகளின் சிறப்பியல்புகளை பற்றி விவரிப்பீராக.
புலன் உறுப்புகள். ஸ்கந்தன் கூறினார், மிகவும் புத்திசாலியே, கிருஷ்ணர் முதலியவற்றை நான் தமக்கு விவரிக்கிறேன். அதன் மூலம் ஒரு மனிதன் உடல் தூய்மையை பெறுகிறான். பாத கிருஷ்டிரம் இவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது. பக்தன் இரவில் ஒரு உணவை மட்டுமே கேட்காமல் உட்கொள்கிறான் அல்லது ஒரு நாள் உண்ணா நோன்பு இருக்கிறான். பர்ண கிருஷ்டிரம் என்பது ஆலமரம், உடும்ப மரம், தாமரை, வில்வம் ஆகியவற்றின் இலைகளை ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக கொதிக்க வைத்து தினமும் குஷனை எண்ணி அருந்தும் பரிகாரம் என்று விவரிக்கப்படுகிறது. சௌமிய கிருஷ்டிரம் இவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக உட்கொள்ளப்படுகிறது. எண்ணெய், பிண்ணாக்கு, நெய், மோர், கோதுமை மாவு மற்றும் தண்ணீர் மற்றும் விரதம் அனுசரிக்கப்படுகிறது. யாக்ஞவல்கிய ஸ்மிருதி. ஆதி கிருஷ்டிரம் கடைபிடிக்கும் ஒரு பிராமணர் பின்வருமாறு செய்கிறார். அவர் காலை பொழுதில் 3 தினங்கள் ஹவிஸ் உட்கொள்கிறார். மாலையில் ஹவிஸ் கேட்காமல் பெறப்பட்ட 3 தினங்கள், ஹவிஸ் 3 தினங்கள் மற்றும் பின்னர் 3 தினங்கள் அல்லது முன்பு போல ஒரு துண்டு உணவை எடுத்து 3 தினங்கள் விரதம் அனுசரிக்கிறார். கிருஷ்டிரம் சடங்கு 21 தினங்கள் பால் அருந்துவதை உள்ளடக்கியது. பராக சடங்கு என்பது ஒரு பக்தர் 12 தினங்கள் விரதம் இருக்கும் ஒரு சடங்காக விளக்கப்படுகிறது. அந்திய பிரஜாபத்திய சடங்கை செய்யும் ஒரு பிராமணர் பின்வருமாறு செய்கிறார். அவர் காலையில் 3 தினங்கள் உணவு உட்கொள்கிறார், பின்னர் மாலையில் 3 தினங்கள், பின்னர் 3 தினங்கள் பிச்சை எடுக்காத உணவை உட்கொள்கிறார், பின்னர் 3 தினங்கள் விரதம் இருப்பார். இந்த பின்வரும் சடங்கு சாந்தபன கிருச்சரம் என்று அழைக்கப்படுகிறது. பசுவின் சிறுநீர், மாட்டுச்சாணம், பால், தயிர், நெய் மற்றும் குச நீர் இவை அனைத்தும் ஒன்றாக கலந்து உட்கொள்ளப்படுகின்றன. ஒரு இரவு விரதம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த சடங்கு மகா சாந்தபன கிருச்சரம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் சாந்தபனத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட பொருள்கள் 6 தினங்களுக்கு பலமுறை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7ஆம் தேதி விரதம் அனுசரிக்கப்படுகிறது. தப்தபன கிருச்சரம் செய்யும் ஒரு பிராமணர் ஒரு முறை நீராடுகிறார். மிகுந்த செறிவு மற்றும் தூய்மையுடன் அவர் 3 தினங்கள் வெந்நீர், பால், நெய் மற்றும் காற்று ஆகியவற்றை அருந்துகிறார். 3 தினங்கள் அவர் வெந்நீர் அருந்துகிறார், பின்னர் 3 தினங்கள் சூடான பால் அருந்துகிறார், பின்னர் 3 தினங்கள் சூடான நெய்யை அருந்துகிறார், 3 தினங்கள் காற்றை மட்டுமே உள்ளிழுக்கிறார், அதாவது விரதமாக இருக்கிறார். அது பால் அல்லது தண்ணீராக இருந்தால் அவர் அதில் ஒரு பாலாவை அருந்துவார். நெய் விஷயத்தில் அது 2 பாலாக்கள். நான் தப்த கிருஷ்ணரத்தை விளக்கியுள்ளேன். ஏகாக்னி கிருஷ்ணரத்தை பின்வருமாறு விவரிக்கிறார். பக்தர் பசுவின் சிறுநீருடன் கலந்து சமைத்த கோதுமையை உட்கொள்கிறார். அது உடலை சுத்திகரிக்கிறது. இது பிரஜாபத்திய சடங்கிற்கு இணையானது. கரங்கள் நாள் முழுவதும் நீட்டி வைக்கப்படுகின்றன, காற்று மட்டும் உள்ளிழுக்கப்படுகிறது. பக்தர் விடியற் காலை வரை இரவு முழுவதும் தண்ணீரில் நிற்கிறார். பின்வரும் சடங்கு சந்திராயணம் என்று அழைக்கப்படுகிறது. மாதத்தின் இருண்ட பாதையில் பக்தர் தினமும் ஒரு வேளை உணவை குறைத்து, பிரகாசமான பாதையில் அதை ஒரு வேளை அதிகரித்து தினமும் 3 முறை நீர் அருந்துவார். அதிகபட்ச எண்ணிக்கை முழு நிலவு நாளில் 15 வேளை. சந்திராயணம் தொடர்பான உத்தரவு இது. பிரகாசமான பாதையில் ஒவ்வொரு வேளை உணவையும் ஒரு வேளை அதிகரித்து இருண்ட பாதையில் ஒன்று குறைக்கப்படுகிறது. அமாவாசை நாளில் எதுவும் உட்கொள்ளலாகாது. மன ஒருமைப்பாடும் தூய்மையும் கொண்ட ஒரு பிராமணர் காலையில் 4 வேளை அரிசியையும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் 4 வேளை உணவையும் உட்கொள்ள வேண்டும். இது சிசு சந்திராயணம் என்று அழைக்கப்படுகிறது. சுய கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு பக்தர் மதிய வேளையில் 8 வேளை உணவை தவறாமல் உட்கொள்கிறார். இது யதி சந்திராயணம் என்று அழைக்கப்படுகிறது. மன ஒருமைப்பாடு மற்றும் மன தூய்மையுடன் பக்தர் ஒரு மாதத்தில் 80, அதாவது ஒரு நாளைக்கு 8 துண்டுகள் ஹவிஷ்ய கட்டிகளை 3 முறை உட்கொள்கிறார். அவர் சந்திர உலகத்திற்கு செல்கிறார். கை கால்கள் தண்ணீரால் தூய்மை அடைகின்றன, மனம் உண்மையால் தூய்மையாகிறது.
தூய்மையாகிறது. கற்றல் மற்றும் தவம் மூலம் அகங்காரம் பூதாத்மா தூய்மையாகிறது. அறிவால் தூய்மையாகிறது. அந்த அறிவு மனிதர்களுக்கு காசிக்கு சேவை செய்வதன் மூலமோ அல்லது வசிப்பதன் மூலமோ வருகிறது. காசிக்கு சேவை செய்வதன் மூலமோ பகவான் விஸ்வேஸ்வரின் கருணையில் எழுச்சியும் ஏற்படுகிறது. பின்னர் அதாவது மகோதயத்தை பெரிய உயர்வு அதாவது முக்தி அடைவது கர்மங்களை அழிக்க வல்லது. எனவே ஒருவர் முறையாக புனித நீராடி விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். தானங்கள் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், விரதம் இருக்க வேண்டும், புராணங்களை செவிமடுக்க வேண்டும், ஸ்மிருதிகள் சுட்டி காட்டிய பாதையை தினமும் பின்பற்ற வேண்டும், லிங்கங்களை 3 முறை வணங்க வேண்டும், லிங்கங்களை நிறுவ வேண்டும், நல்ல மனிதர்களுடன் உரையாட வேண்டும், சிவன் சிவன் என்ற நாமத்தை மீண்டும் மீண்டும் கூற வேண்டும், விருந்தினரை விருந்தோம்பல் செய்ய வேண்டும், புனித தலத்தில் வசிக்கும் மற்றவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும், கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், பணிவு காட்ட வேண்டும், மரியாதை மற்றும் அவமானத்தால் அசையாமல் இருக்க வேண்டும், காமத்திலிருந்து விடுபட வேண்டும், ஆணவத்தை கைவிட வேண்டும், பற்றின்மையை கடைபிடிக்க வேண்டும், வன்முறையை தவிர்க்க வேண்டும், பணப்பரிசுகளை பெறாமல் தன்னை பராமரிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும், பாசாங்கு பொறாமை மற்றும் போட்டி மனப்பான்மையிலிருந்து விடுபட வேண்டும், அதற்காக ஏங்காமல் செல்வத்தை பெற வேண்டும், பேராசை இல்லாதது, காமம் இல்லாதது, கடுமை மற்றும் இழிவானது ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். ஒரு நல்ல மனிதனின் இந்த அனைத்து செயல்களையும் புனித தலத்தில் வசிப்பவர் பின்பற்ற வேண்டும். இவ்வாறு அவர் தனது சீடர்களுக்கு தினமும் பக்தியில் அறிவுரை கூறுவார். வியாசமா முனிவர் இவ்வாறு தங்குவார். தினமும் 3 முறை நீராடுவது, தினமும் பெற்ற தானத்தில் உட்கொள்வது, தினமும் லிங்கங்களை வணங்குவது. ஒரு முறை ஹரர் அவரை சோதிக்க விரும்பினார். அவர் தேவியிடம் கூறினார், மிகவும் பக்தியுள்ள வியாசமா முனிவர் இன்று தானம் செய்ய வரும்போது ஒரு அழகான பெண்மணி அவருக்கு எங்கும் தானம் செய்யாதே, உலக இருப்பை ஒழிப்பவரான பாபாவிடம் அப்படியே நடக்கும் என்று கூறி பவானி ஒவ்வொரு இல்லத்தையும் வலம் வந்தார். அவள் அனைவரையும் வணங்கி அவருக்கும் அவரது சீடர்களுக்கும் தானம் செய்வதை தடை செய்தாள். தானம் பெற முடியாமல் முனிவரும் அவரது சீடர்களும் சோர்வடைந்தனர். நேரம் கடந்து விட்டதை கண்டு அவர் மீண்டும் நகரத்தில் அலைந்தார். ஒவ்வொரு இல்லத்திலும் மற்ற அனைத்து பிச்சைக்காரர்களும் முறையாக தானம் பெற்றனர். ஆனால் அந்த முனிவரும் அவரது சீடர்களும் எங்கும் தானம் பெறவில்லை. தனது சீடர்களுடன் மாலை சடங்குகளை முடித்து கொண்டு இரவும் பகலும் உணவின்றி இருந்தார். மறுநாள் முனிவர் மதிய சடங்குகளை செய்து தனது சீடர்களுடன் நகரம் முழுவதும் பிச்சை கேட்டு சென்றார். அவர் எல்லா இல்லங்களிலும் அலைந்து திரிந்து ஒவ்வொரு இல்லத்திற்கும் மீண்டும் மீண்டும் சென்றார். பணம் பெற இயலாத துரதிருஷ்டவசமான மனிதனைப் போல அவருக்கு எங்கும் பிச்சை கிடைக்கவில்லை. பின்னர் வியாசமா முனிவர் அலைந்து திரிந்த பிறகு மிகவும் சோர்வடைந்தார். பிச்சை பெற முடியாததற்கு என்ன காரணம் இருக்கலாம்? நீங்கள் அனைவரும் பிச்சை எடுக்கவில்லை போல. இந்த நகரத்தில் என்ன நடந்தது என்று அவர் தன் சீடர்களை அழைத்தார். வியாசமா முனிவர் அனைவரையும் கேட்டார். உங்கள் அனைவருக்கும் பிச்சை கிடைக்கவில்லை என்று தெரிகிறது. இந்த நகரத்தில் என்ன நடந்தது? என் கட்டளைப்படி உங்களில் 2 அல்லது 3 பேர் வெளியே செல்லுங்கள். சிறந்த முயற்சிகள் இருந்த போதிலும் 2வது நாளிலும் பிச்சை எடுக்க முடியாவிட்டால் பெரும் பேரழிவிலிருந்து ஏதோ ஒரு பேரழிவு ஏற்பட்டுள்ளது என்பது உறுதி. உடனடியாக முழு நகரத்திலும் உணவுக்கு பெரும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது அல்லது அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு அரச தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இல்லையெனில் நம் மீது உள்ள தீய எண்ணத்தால் யாரோ ஒருவர் பிச்சை எடுப்பதை தடை செய்துள்ளார். தீமையை முன்னறிவிக்கும் ஏதேனும் மர்மமான அறிகுறியால் குடிமக்கள் பரிதாபமாகிவிட்டார்களா? போய் இவற்றையெல்லாம் கண்டறிந்து விரைவாக திரும்பி வாருங்கள். புனித குருவிடம் அனுமதி பெற்று 2 அல்லது 3 சீடர்கள் குடிமக்களின் ஆடம்பரத்தை கவனித்து திரும்பி வந்த பிறகு இவ்வாறு கூறினர். சீடர்கள் கூறினார்கள்,
தகுதியான ஐயனே கேளுங்கள், கேட்பீராக. இங்கே பெரிய பேரழிவு எதுவுமில்லை. முழு நகரத்திலும் எங்கும் சமைக்கப்பட்ட உணவிற்கு பஞ்சமில்லை. தங்களை போன்ற முனிவர்கள் இருக்கும் இடத்திலும், விஸ்வேஸ்வரர் நேரடியாக இருக்கும் இடத்திலும், தெய்வீக நதியும் ஓடும் இடத்திலும் மர்மமான சகுனத்தை குறித்த பயம் எப்படி இருக்க முடியும்? ஸ்ரீவைகுந்தத்தில் கூட விஸ்வேஸ்வர நகரத்தில் இருக்கும் இல்ல காவலர்களைப் போல செல்வம் இல்லை. அலக்கா போன்ற நகரங்கள் மிகவும் அற்பமானவை. மகாமுனிவரே, விஸ்வேச வழிபாட்டின் எச்சரிக்கைகளை உட்கொள்ளும் இந்த மக்களின் இல்லங்களில் உள்ள அளவிற்கு கடல்களில் ரத்தினங்கள் இல்லை. ஒவ்வொரு இல்லத்திலும் தானிய குவியல்கள் உள்ளன. தெய்வீக மரங்களால் வழங்கப்பட்ட தேவேந்திரனின் நகரத்தில் இத்தகைய குவியல்கள் எங்குமில்லை. விசாலாட்சி அன்னை தானே விரிவான நன்மைகளை வழங்கும் அந்த முழு நகரமும் எங்கும் ஏழை இல்லை. இந்த ஆனந்த கானனம் முக்தியை எளிதில் அடையக்கூடிய முக்தியின் மகிமையின் இருப்பிடமாகும். வேறு எதுவும் அங்கு எப்படி அரிதாக இருக்க இயலும்? அனைத்து பெண்களும் கற்புடையவர்கள். தங்கள் கணவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் அங்கு. அவர்கள் அனைவரும் அன்னை பவானியின் வடிவத்தை கொண்டுள்ளனர். அவர்கள் தங்கள் நீதியான செயல்களை பகவான் விஸ்வேஸ்வரருக்கு அர்ப்பணித்துள்ளனர். காசியில் உள்ள அனைத்து ஆண்களும் கணவர்களின் தலைவர்கள். அவர்கள் அனைவரும் குமாரர்கள். கார்த்திகை கர்த்தாவாவார். அனைவருக்கும் தாரகா திருஷ்டி மீட்பின் தரிசனம் உள்ளது. நெற்றியில் திரிபுந்திரம், புனித சாம்பல், 3 இணையான கோடுகள் குறிக்கப்பட்டவர்கள் சந்திர முகடு கொண்டவர்களாக மாறிவிட்டனர். ஆயிரக்கணக்கான பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட காசியை விட்டு வெளியேறுவதில்லை. அவர்கள் அனைவரும் சர்வஜர்கள், சர்வ ஞானி, சிவபெருமானை போன்றவர்கள். ஒவ்வொரு இல்லத்திலும் பிரம்மத்தின் தலைப்பை விளக்கி விவாதிக்கும் மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் அனைத்து பாவங்களும் சொர்க்க நதியால் சுத்தம் செய்யப்பட்டு விட்டன. அவர்கள் 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவராக மாறிவிட்டனர். அவர்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் பேச்சாற்றல் மிக்கவர்கள். அவர்கள் விடுதலையின் மகிமையின் அதிபதிகள். அவர்கள் புனித தலத்தில் நிரந்தரமாக தங்குகிறார்கள். இந்த புனித தலத்தை நாடியவர்கள் ரிஷிகேசர்கள், புருஷோத்தமர்கள். அவர்கள் அச்சுதர்கள் என்று அறியப்பட வேண்டும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் முற்றிலும் பரிபூரணமானவர்கள். 3 விழிகளை கொண்ட இறைவன் மற்றும் 4 திருக்கரங்களை கொண்ட இறைவனுடன் ஒத்தவர்கள். அவர்கள் அனைவரும் இங்கே ஸ்ரீகண்டங்கள். அனைவரும் நிச்சயமாக மரணத்தை வென்றுள்ளனர். அவர்கள் பகவான் அர்த்தநாரீஸ்வரர்கள் என்பதால் அவர்கள் தங்கள் ஆளுமைகளை முக்தியின் மகிமையால் நாடுகிறார்கள். இங்கு பக்தியின் நிறை பெரியது. ஏராளமான செல்வ குவியல்கள் உள்ளன. அனைத்து ஆசைகளும் இங்கே பலனளிக்கின்றன. கைவல்யம், முக்தி இங்கு அசுத்தத்திலிருந்து விடுபட்டுள்ளது. காசியில் இறப்பவர்களுக்கு அதன் பிறகு கருப்பையுடன் எந்த தொடர்பும் இல்லை. கலியோ காலனோ இந்த புனித தலத்தை துன்புறுத்துவதில்லை. இந்த இடத்தில் விஸ்வேசத்தில் அடைக்கலம் தேடுபவர்களை பாவங்கள் துன்புறுத்துவதில்லை. விஸ்வேஸ்வரர் நேரடியாக தாதா, பிந்து மற்றும் காலா வடிவத்தில் இருக்கும் இடத்தில் பிரணவம் அதன் உடல் வடிவத்திற்கான மந்திரங்களுடன் துவனி, ஒலி வடிவத்தில் உள்ளது. எனவே வேதங்கள் அவற்றின் உடல் வடிவத்தில் இங்கே உள்ளன என்பது உறுதி. அவை ஆளுமைப்படுத்தப்பட்ட வடிவங்களில் உள்ளன. சரஸ்வதி ஒரு நதியின் வடிவத்தில் உள்ளது. எனவே ஆனந்த கானனம் முழுவதும் வேதங்களின் இருப்பிடமாகும். தர்ம சாஸ்திரங்கள் இங்கு தங்கியுள்ளன. சொர்க்கத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் இங்கு முழுமையாக இருக்கிறார்கள் என்பது பொய்யல்ல. ரசாதலத்திலிருந்து அரவங்கள் இங்கு வந்து தங்கள் தலை கவசங்களில் உள்ள ரத்தினங்களின் ஒளியின் மூலம் ஒவ்வொரு இரவும் விஸ்வேசத்திற்கு நீராஜன விளக்குகளை அசைத்தல் சடங்கை செய்கின்றன. அனைத்து பெருங்கடல்களும் காமதேனுக்களின் கூட்டங்களும் பஞ்சாமிர்த நீரோட்டத்தால் விஸ்வேஸ்வரரை நீராட்டுகின்றன. 5 தெய்வீக மரங்களான மந்தாரை, பாரிஜாத், சந்தனம், ஹரிச்சந்தனம் மற்றும் கல்பத்ருமா ஆகியவை மற்ற மரங்களுடன் எப்போதும் இங்கே உள்ளன. சூரர்களின் அனைத்து குழுக்களும், அனைத்து பெரிய முனிவர்களும், அனைத்து யோகிகளும் காசியின் இறைவனை வணங்குகிறார்கள்.
காசி என்பது புராணங்களின் உறைவிடம். காசி என்பது அன்னை லக்ஷ்மி தேவியின் பெரிய இல்லம். காசி என்பது முக்தியின் புனித தலம். காசி நகரம் முழுவதும் 3 வேதங்களின் வடிவத்தில் உள்ளது. இதனை செவிமடுத்ததும் கடுமையான தவம் செய்த பராசர முனிவரின் மைந்தன் தனது சீடர்களிடம் இவ்வாறு கூறினார். இந்த ஸ்லோகத்தை மீண்டும் கூறுங்கள். சீடர்கள் கூறினர், காசி அனைத்து புராணங்களுக்கும் ஆதாரம். காசி லக்ஷ்மி தேவியின் பெரிய இல்லம். காசி முக்தியின் புனித இடம். காசி 3 வேதங்களின் முழு பரப்பளவும். ஸ்கந்தன் கூறினார். இதனை கேட்டதும் வியாசமா முனிவர் கோபத்தால் குருடாவார். அவரது முழு உடலும் பசியின் நெருப்பில் நான் எரிந்து கொண்டிருக்கிறேன். பானையில் பிறந்தவரே அவர் காசியை சபிப்பார். வியாசமா முனிவர் கூறினார், அதாவது சொல்கிறார், 3 தலைமுறைகளுக்கு கல்வி தொடரக்கூடாது, 3 தலைமுறைகளுக்கு செல்வம் தொடரக்கூடாது, 3 தலைமுறைகளுக்கு முக்தி தொடரக்கூடாது. இவ்வாறு வியாசமா முனிவர் காசியை சபிக்கிறார். இங்கே கல்வியின் ஆணவம் அதிகமாக உள்ளது. செல்வத்தின் ஆணவமும் இங்கு அதிகமாக உள்ளது. இந்த இடத்தில் வசிப்பவர்கள் முக்தியின் உறுதியின் ஆணவத்தால் தானம் செய்வதில்லை. இவ்வாறு எண்ணி வியாசமா முனிவர் காசியை சபித்தார். சபித்த பிறகும் கோபமடைந்த முனிவர் பிச்சை எடுக்க சென்றார். அவர் வானத்தை நோக்கி விழிகளை வைத்து கொண்டு ஒவ்வொரு இல்லத்திலும் அவசரமாக நுழைந்தார். அவர் நகரம் முழுவதும் அலைந்தார். ஆனால் எங்கும் பிச்சை கிடைக்கவில்லை. மாலையில் சூரியன் தனது வட்டில் சற்று சிவப்பு நிறத்தில் இருப்பதைக் கண்டு பிச்சை கிண்ணத்தை கீழே எறிந்துவிட்டு தனது ஆசிரமத்தை நோக்கி சென்றார். அவர் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சாதாரண பெண்ணின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு தனது இல்லத்தின் வாசல்களில் அமர்ந்திருந்த மகாதேவியான அன்னை பார்வதி அவரை பிச்சை பெறும் விருந்தினராக வருமாறு கேட்டுக்கொண்டார். இல்லத்தரசி கூறினார், ஐயா, இன்று எங்கும் பிச்சைக்காரர்கள் காணப்படவில்லை. விருந்தினரை விருந்தோம்பல் செய்யாமல் என் இறைவன் ஒருபோதும் உணவு உட்கொள்ள மாட்டார். என் இல்லத்தின் எஜமானர் வைஸ்வதேவர் போன்ற சடங்குகளை முடித்துவிட்டார். அவர் ஒரு விருந்தினரின் வருகைக்காக காத்திருக்கிறார். எனவே தாங்கள் விருந்தினராக இருங்கள். விருந்தினரின்றி தனியாக உணவு உட்கொள்ளும் ஒரு இல்லத்து அரசர் உண்மையில் தனது தாத்தாக்களுடன் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறார். எனவே விரைவாக வாருங்கள். விருந்தினரை கௌரவிப்பதன் மூலம் ஒரு இல்லத்தரசரின் வாழ்க்கையை பலனளிக்க விரும்பும் என் கணவரின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். இதனை செவிமடுத்ததும் வியாசமா முனிவர் கோபம் கொள்ளவில்லை. அவர் ஆச்சரியம் கொண்டார். அவர் அவளிடம் கூறினார். வியாசமா முனிவர் கூறினார், அழகான பெண்ணே, நீ யார்? நீ எங்கிருந்து வந்தாய்? நீ இதற்கு முன்பு எங்கும் காணப்படவில்லை. நீ பக்தியின் தனித்தன்மை கொண்டவள் என்று நான் எண்ணுகிறேன். நீ தூய மனம் கொண்டவள். உன்னை கண்டு என் புலன்கள் அனைத்தும் மகிழ்ச்சி அடைந்தன. ஒவ்வொரு அங்கத்திலும் அழகாக இருக்கும் பெண்ணே, நீ நிச்சயமாக சொர்க்க அமிர்தமாக இருப்பாய். மந்தார மலையால் தாக்கப்படுவாய் என்ற பயத்தின் காரணமாக திருப்பார்கடலில் தங்குவதை தவிர்த்து விட்டாய். அல்லது நீ அமாவாசை நாளிலிருந்தும் ராகுவிற்கு பயந்தும் காசியில் அச்சமின்றி ஒரு பெண்ணின் வடிவத்தில் நிற்கும் சந்திரனின் இலக்கம். அல்லது நீ இரவில் மூடும் தாமரையில் உன் வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு எப்போதும் பரவலாக பிரகாசிக்கும் காசியில் நிரந்தர வாசஸ்தலத்தை எடுத்துக்கொண்ட கமலா லக்ஷ்மி தேவி ஆவாய். அல்லது காசிவாசிகளின் துயரங்களை நீக்கி மிகப்பெரிய பேரின்பத்தை அருளும் கருணையின் உருவகமா தாங்கள். அல்லது வாரணாசியின் தலைமை தெய்வமா தாங்கள். அல்லது காசியில் நன்கு பாடப்படும் மகிமையான முக்தியா தாங்கள். எனது நல்ல அதிர்ஷ்டம் இந்த பெண் வடிவமாக மாறிவிட்டதா? தாங்கள் தெய்வமா? ஒரு சண்டாளனையும் யாகங்களை செய்யும் ஒருவரையும் பாரபட்சமின்றி நடத்துகிறதா? அல்லது நீங்கள் பவானியாக இருக்கலாம். உலக துயரங்களை அளிப்பவளாகவும் பக்தருக்கு சம்சார கடலை கடக்க ஒரு தெப்பத்தை வழங்குபவளாகவும் இருக்கலாம். அவளை குறித்து நிச்சயமாக புனித தலத்தில் பாடப்படுகிறது. எல்லா வகையிலும் தாம் ஒரு மரண பெண்ணோ, அசுர பெண்ணோ, கிண்ணறியோ, வித்யாதரியோ அல்லது நாக, கந்தர்வ மற்றும் யக்ஷ குல பெண்ணோ அல்ல. தாம் நிச்சயமாக விரும்பத்தக்க தெய்வம், என் மாயையை நீக்குபவர். அழகான பெண்ணை, தாம் என்னவாக இருந்தாலும் நான் ஏன் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டும்? தம்மை கண்டதில் நான் தம்மை சார்ந்து இருக்கிறேன்.
நிச்சயமாக தமது கட்டளையை நிறைவேற்றுவேன். எனக்கு கட்டளையிடுங்கள். என் தவத்தின் சக்தியை வீணாக்குவதை தவிர தாம் எனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் நான் செய்வேன். அற்புதமான விழிகளை கொண்ட பெண்ணே, நான் தமது வசம் இருக்கிறேன். தம்மை போன்ற உன்னத பெண்களின் வார்த்தைகள் நல்ல மனிதர்களின் மகத்துவத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் எப்படியும் உண்மையை கூறுங்கள். மங்களகரமான பெண்ணே, தாம் யார்? மாசுகள் இல்லாத பார்வை கொண்ட பெண்ணே, தம்முடைய இந்த உடலில் எப்படி பொய் இருக்க முடியும்? முனிவர் இவ்வாறு கேட்டபோது, குட்டையில் பிறந்தவரே, முனிவரே, பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான உயிரான அவள் கூறினாள், முனிவரே, நான் இங்கேயே வசிக்கும் ஒரு இல்லத்தரசியின் இல்லத்தின் பெண்மணி. உங்கள் சீடர்கள் குழுவால் சூழப்பட்ட தாங்கள் தினமும் பிச்சை தேடுவதை நான் காண்கிறேன். தாங்கள் மட்டும் என்னை அறியவில்லை. நான் தங்களை நன்றாக அறிவேன். அதிகமாக பேசுவதால் என்ன பயன்? முனிவரே, சூரியன் மறைவதற்கு முன்பு என் அன்பான பகவானின் விருந்தோம்பலை பலனளிக்க செய்யுங்கள். அதை கேட்டதும் முனிவர் பணிவுடன் வணங்கி கூறினார். வியாசமா முனிவர் கூறினார், அற்புதமான பெண்மணியே, நான் ஒரு குறிப்பிட்ட விதியை கடைபிடிக்கிறேன். அது முறையாக கடைபிடிக்கப்பட்டால் நான் ஒரு முறை பிச்சை பெறுவேன், மற்றொரு சந்தர்ப்பத்தில் பிச்சை பெற மாட்டேன். முனிவரின் கூற்றை கேட்டதும் அவள் இவ்வாறு கூறினாள், முனிவரே, தயங்காமல் கூறுங்கள். சிறந்த அறிவாற்றல் கொண்ட கற்றவரே, தங்கள் விதி என்ன? என் கணவரின் அருளால் இங்கே எதற்கும் குறைவில்லை. இதனை கேட்டதும் அந்த துறவி தனக்குள் மகிழ்ச்சி அடைந்து கூறினார், எனக்கு 10,000 சீடர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் சமைத்த உணவை நான் கோருகிறேன். சூரியன் மறைவதற்கு முன்பு நான் என் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் இயலாது. இதனை கேட்டதும் அவளும் மகிழ்ச்சி அடைந்து முனிவரிடம், ஏன் தாமதம்? போய் உங்கள் சீடர்கள் அனைவரையும் அழைத்து வாருங்கள் என்றாள். மீண்டும் அவர் அவளிடம் கேட்டார், நல்ல பெண்மணியே, என் சீடர்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த உங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா? அவள் புன்னகையுடன் அவரிடம் கூறினாள், என் கணவரின் அருளால் முனிவரே, என் இல்லத்தில் எல்லாம் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. இதனால் விண்ணப்பிப்பவர்கள் அனைவரும் எல்லா வகையிலும் திருப்தி அடைவார்கள். தங்கள் கணவர்களின் சக்தியை விருந்தோம்பலை சந்தேகிக்க தொடங்கும் பெண்களில் நாங்கள் ஒருவர் அல்ல. இல்லத்திற்கு ஒரு விருந்தினர் அல்லது உணவு தேடுபவர் வந்தவுடன் விருந்தோம்பல் சடங்கு நிறைவேறுகிறது. எல்லா அறைகளும் நிரம்பியுள்ளன. அனைத்து ஆசைகளும் முழுமையாக நிறைவேறுகின்றன. இறைவனின் பாதங்களின் அருளால் முழு இல்லத்தாரும் நிரம்பியுள்ளனர். விரைவாக சென்று அங்குள்ள விருந்தோம்பல் தேடுபவர்களுடன் திரும்பி வாருங்கள். என் கணவர் பழங்காலத்தைச் சேர்ந்தவர்களில் ஒருவர். அவர் தாமதத்தை தாங்குவதில்லை. என் அன்பான கணவர் விருந்தினர்களை விரும்புகிறார். எனவே சரியான விருந்தோம்பலுக்காக அவசரமாக சென்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன் திரும்பி வாருங்கள். இதனை செவிமடுத்ததும் அவர் மகிழ்ச்சியடைந்தார். எல்லா இடங்களிலிருந்தும் அனைத்து சீடர்களும் அவசரமாக ஒன்று கூட அழைக்கப்பட்டனர். திரும்பி வந்த பிறகு அவர் திரும்பி வருவதற்காக காத்திருந்த விழிகளுடன் அவளை கண்டார். அவர், அம்மா, அனைவரும் வந்துவிட்டார்கள். எங்களுக்கு விரைவாக உணவு கொடுங்கள். சூரிய அஸ்தமன மலைக்கு மிக அருகில் வந்துவிட்டான் என்றார். இதனை கூறிய பிறகு துறவிகள் ஆலயத்திற்குள் நுழைந்தனர். முனிவர்கள் அந்த அரண்மனையின் நடுப்பகுதியை அடைந்ததும் அதன் மண்டபத்தில் இருந்த நகைகளின் பிரகாசத்தால் அவர்கள் பகல் வெளிச்சம் போல பிரகாசித்தனர். அவர்கள் உடனடியாக வரவேற்கப்பட்டனர். சிலர் பாதங்களை நீரால் சுத்தம் செய்தனர். மற்றவர்கள் முறையாக மதிக்கப்பட்டனர். ஒரு சிலரால் அவர்கள் அமர வைக்கப்பட்டு உணவு பரிமாறப்பட்டது. தெய்வீக முறையில் சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் தொகுப்பை கண்டதும் அவர்களின் விழிகள் மிகுந்த திருப்தியை அடைந்தன. மேலும் அவர்களின் நாசி துவாரங்களான மூக்குகள் வாசனையின் மூலம் மகிழ்ச்சி அடைந்தன. சமைத்த உணவுப் பொருட்களை உட்கொண்டதன் மூலம் அவர்கள் மிகவும் திருப்தி அடைந்தனர்.
வாயை நீரால் சுத்தம் செய்த பிறகு அவர்கள் மாலைகள், ஆடைகள் மற்றும் சந்தன பசையால் அலங்கரிக்கப்பட்டனர். மாலை சடங்குகளை முடித்த பின்னர் முனிவரும் மற்றவர்களும் இல்லத்தரசரின் முன் சிறிது நேரம் அமர்ந்தனர். அவர்கள் அவருக்கு ஆசீர்வாதம் அளித்துவிட்டு வெளியேற தயாரானார்கள். பின்னர் வயதான இல்லத்தரசர் அந்த பெண்ணை நோக்கி ஒரு பார்வையை செலுத்தினார். அவள் கேட்டாள், புனித தலங்களில் வசிப்பவர்களின் முக்கிய பக்தி கடமை என்ன? அதற்கு ஏற்ப புனித தலத்தில் நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவோம். புனித கடமைகளை குறித்து அனைத்தையும் அறிந்தவர்களிலும் அவர்களுடைய மரியாதையின் அமிர்தத்தால் நனைந்த சுவையான உணவுகளின் சுவையால் திருப்தி அடைந்தவர்களிலும் மிக சிறந்த இல்லத்தரசி முனிவர் வியாசரின் வார்த்தைகளை கேட்டதும் அனைத்தையும் அறிந்தவர்களில் சிறந்தவரான அந்த பெண்ணுக்கு புன்னகையுடன் பதிலளித்தார். வியாசமா முனிவர் கூறினார், தூய உள் உணர்வுகளின் தாயே, சுவையான உணவையும் மரியாதையையும் வழங்குபவரே, அதுவே தங்களால் கடைபிடிக்கப்படும் முக்கிய பக்தி கடமையாகும். வேறு எதுவும் இல்லை. உங்கள் கணவருக்கு சேவை செய்வதில் மூழ்கியிருக்கும் தாங்கள் மட்டுமே நீதியான கடமையை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் என்னிடம் கேட்டால் நான் தங்களுக்கு ஒரு உண்மையை கூறுகிறேன். கேட்கப்பட்டால் மிக குறைவாகவே தெரிந்திருந்தாலும் கூட ஒருவர் ஏதாவது கூற வேண்டும். ஐயா, அது மட்டுமே உங்கள் வயதான கணவர் மகிழ்ச்சியடையும் தர்மம், வேறு எதுவும் இல்லை. இல்லத்தரசி கூறினார், சரி, இது தர்மமாக இருக்கட்டும். நிச்சயமாக இது எனது திறனுக்கு ஏற்ப கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் நான் தங்களிடம் பொதுவான பக்தி செயல்களை குறித்து கேட்கிறேன். அனைவருக்கும் பொதுவான ஒன்று. வியாசமா முனிவர் பதிலளித்தார், வெறுப்பு மற்றும் துயரத்தை ஏற்படுத்தாத வார்த்தைகள், மற்றவர்களின் உயர்வை தாங்கும் திறன், கவனமாக பரிசீலித்த பிறகு கடமையை செய்தல், ஒருவரின் சொந்த இல்லத்தில் செழிப்புக்கான அக்கறை. இல்லத்தரசர் கேட்டார், கற்றவரே, இந்த தர்மங்களில் எதை நீங்கள் செய்தீர்கள்? பின்னர் வியாசமா முனிவர் ஒரு மூலையில் திகைத்து நின்றார். அவர் எதுவும் சொல்லவில்லை. எனவே வீட்டார் துறவியிடம் மேலும் கூறினர், நீங்கள் பட்டியலிட்ட இவை மட்டுமே தர்மங்கள் என்றால் அவற்றில் துறவு உங்களால் மட்டுமே காணப்பட்டது. சாபங்களை உச்சரிப்பது உங்களால் சிறப்பாக காணப்பட்டது. இரக்கம் உங்களால் மட்டுமே சரியானது. மன உறுதி உங்களால் சிறந்தது. காமத்தையும் கோபத்தையும் அடக்கும் வாய்ப்பு உங்களால் மட்டுமே உள்ளது. வெறுப்பு மற்றும் துயரத்தை ஏற்படுத்தாத வார்த்தைகளை எப்படி பேசுவது என்பது தங்களுக்கு மட்டுமே நன்றாக தெரியும். மற்றவர்களின் உயர்வை தாங்கும் திறன் தங்களால் மட்டுமே முழுமையாக காணப்படுகிறது. கவனமாக பரிசீலித்த பின்னர் கடமையை செய்வதற்கு நீங்கள் மட்டுமே மிகப்பெரிய இருப்பிடம். நிச்சயமாக நீங்கள் உங்கள் சொந்த இருப்பிடத்தின் செழிப்பில் மிகுந்த அக்கறை காட்டுகிறீர்கள். கற்றவரே, ஒரு விஷயம் கூறுங்கள். ஒரு நபர் அதிர்ஷ்டம் இல்லாததால் தனது சுயநலத்தை அடையவில்லை என்றால் அவர் கோபமாக சபித்தால் அந்த சாபம் யார் மீது விழுகிறது? வியாசமா முனிவர் கூறினார், ஒரு நபர் செல்வம் இல்லாததால் தனது சுயநலத்தை அடையவில்லை என்றால் அவர் கோபமாக சபித்தால் அந்த சாபம் மாறாக அவர் சிந்தனையற்றவராக இருந்தால் சபித்த நபர் மீது விழுகிறது. இல்லத்தரசர் கூறினார், பிராமணரே, ஐயகோ, அலைந்து திரிந்த பிறகும் நீங்கள் பிச்சை பெறவில்லை என்றால் புனித தலத்தில் வசிக்கும் ஏழைகள் செய்த குற்றம் என்ன? துறவியே, எனது இந்த வார்த்தைகளை கேளுங்கள். எனது இந்த தலைநகரில் உள்ள செல்வத்தை காண ஒருவருக்கு தாங்க முடியாவிட்டால் அவர் மட்டுமே சபிக்கப்பட்டவர். கோபக்கார முனிவரே, இனிமேல் என் புனித ஸ்தலத்தில் தங்க வேண்டாம். தமது சாபத்தால் பாதிக்கப்படாமல் தாம் இங்கே தங்குவதற்கு தகுதியற்றவர். இந்த புனித தலத்தில் வசிப்பவர்களுக்கு இழைக்கப்படும் அக்கிரமத்தின் விளைவாக அது மிகச் சிறியதாக இருந்தாலும் கூட ருத்ரபிஷாகா என்ற நிலை ஏற்படும். இப்போதே வெளியேறுங்கள். இந்த புனித தலத்திற்கு வெளியே இருங்கள். என் புனித தலமே முக்திக்கு ஒரே காரணம். அது தம்மை போன்றவர்களுக்கு பொருந்தாது. இதனை கேட்டதும் அவர் வியாசரின் உதடுகளும் அன்னமும் வறண்டு போயின. அவர் நடுங்கத் தொடங்கினார். கௌரி தேவியின் பாதங்களுக்கு முன்னால் உருண்டு அவளிடம் அடைக்கலம் புகுந்தார். அவர் கசப்புடன் அழுது, அம்மா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். நான் உதவியற்றவன். தாம் எனக்கு உதவி செய்தால் நான் காப்பாற்றப்படுவேன். நான் சிறு பிள்ளை. நான் தங்கள் மைந்தன். தங்களிடம் அடைக்கலம் தேடிய என்னை காப்பாற்றுங்கள். தங்களிடம் அடைக்கலம் தேடிய என்னை எப்படியும் காப்பாற்றுங்கள். எங்கள் மாசுபட்ட
மனம் பல பாவங்களின் உறைவிடம். சம்புமூர்த்தியின் தூய தன்மையை தம் பரிசுத்தத்தால் கூட மாற்ற இயலாது. நானும் தம்மிடம் அடைக்கலம் தேடியுள்ளேன். எனவே சிவனாரே இதை செய்யட்டும். 8வது மற்றும் 14வது சந்திர தினங்களில் இந்த புனித தலத்திற்குள் நுழைய எனக்கு அனுமதி கொடுங்கள். இறைவன் உன் வார்த்தைகளுக்கு எதிராக சொல்ல மாட்டார். முனிவரால் இவ்வாறு கேட்கப்பட்ட போது கருணையின் மூலமான அன்னை பவானி மகேஷிதாவின் முகத்தை கண்டு அவரது கட்டளைப்படி அப்படியே நடக்கும் என்றாள். பின்னர் புனித தலத்திற்கு மகிழ்ச்சியை தரும் சிவனும் பார்வதியும் இருவரும் மறைந்து போனார்கள். வியாசமா முனிவரும் தனது சொந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு புனித தலத்தை விட்டு வெளியேறினார். இரவும் பகலும் அவர் தனது பார்வைக்கு அருகில் உள்ள புனித தலத்தை காண்பார். 8வது மற்றும் 14வது சந்திர தினங்களில் அவர் புனித தலத்திற்குள் நுழைவார். இன்றும் கூட அவர் லோலார்காவின் தென்கிழக்கில் உள்ள வான நதியின் கிழக்கு கரையில் நிலை நிறுத்தப்பட்ட காசியில் உள்ள அரண்மனைகளின் வரிசையை பார்க்கிறார். ஸ்கந்தன் கூறினார், இவ்வாறு கலசத்தில் பிறந்தவரே முனிவரே, வியாசமா முனிவர் புனித தலத்தில் தனது சாபத்தை உச்சரிப்பார். சாபமிட்ட பிறகு அவர் உடனடியாக வெளியேறுவார். அதனால்தான் புனித தலத்தின் மகிமையையும் புகழ்பவருக்கு எல்லாம் மகிமையாக இருக்கும், இல்லையெனில் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். வியாச சாப விமோச்சனம், வியாசரின் சாபத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பிலான இந்த சிறப்புமிக்க அத்தியாயத்தை கேட்டால் கடக்க முடியாத பெரும் சிரமங்கள் மற்றும் சகுனங்களை கண்டு ஒருபோதும் பயம் ஏற்படாது. 96ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.